எல்லோருக்கும் வணக்கம். என் அப்பன் கற்பனர்களால் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். 5 கரத்தினை ஆணை முகத்தினை இந்தும் இளம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை நாண கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றன. என்னுடைய வீடியோக்களை முழுசாக எல்லோரும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவில் அடுத்தடுத்து போட்டுட்ருக்கேன். இதில் நிறைகுறைகள் நான் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்குண்டானதை நான் பதில் சொல்கிறேன். என்னிடம் ஜாதகம் பார்ப்பவர்கள் நேரடியாக என்று அலுவலகத்துக்கு வரலாம். என்னோடய வீட்டிலே அலுவலகம் அமைத்து தான் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய இருப்பிடங்கள் பேராவூரணி. எல்லோரும் கேட்குறாங்க எந்த இடம் அப்படின்னு. பேராவூரணி தாலுக்காவில் கொன்றைக்காடுங்கிற ஒரு கிராமம், அதாவது காலகம் ஊராட்சி, கொன்றைக்காடு கிராமம். என்னுடைய வீட்டில் என் தந்தையார் ஜோதிடர் திரு வேலாயுதம் அவர்கள், அவர் மறைந்து விட்டார். அவரோட அடுத்தபடியாக நான் ஜாதகத்தை பார்த்து கொண்டு இருக்கிறேன். என்னுடைய வீட்டுக்கு நேரடியாக வரலாம். என்னுடைய நம்பர் 6374075338 9092053542. இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஆன்லைனில் ஜாதகம் கேட்பவர்களும் பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக ஆன்லைனில் ஜாதகம் கேட்பவர்களுக்கு கட்டணமும் கண்டிப்பாக வசூல் பண்ணுவேன். அதுக்காக சும்மா எல்லாத்தையும் கேட்க வேண்டாம், தயவுசெய்து கோச்சிக்கிற வேண்டாம். இன்றைக்கி ஒரு இதை பார்த்தேன். இன்றைக்கி ஒரு பஞ்சாங்கத்தை, அதாவது இன்றைய நாள் குரோதினி வருடம் ஆனி மாதம் அப்படின்னு இன்றைக்கி திங்கட்கிழமை, இன்றைக்கி ஆனி 3ஆம் தேதி. பஞ்சாங்கத்தை பக்கத்தில் திரிதின ஸ்பிரிக்கு அப்படின்னு அந்த லைன் இருக்கும். அப்போ தான் எனக்கே நாங்கள் படித்த காலங்களில் இந்த திரிதின ஸ்பிரிக்கை எனக்கு சொல்லியிருந்தாங்க எங்களோட குருநாதர். நான் படித்த கட்டுற கல்வி இதில் பயின்ற இடத்துல. அப்போ இதனுடைய அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி சொல்கிறேன். திரிதின ஸ்பிரிக் அப்படின்னா இன்றைய நாளைக்கு முதல் நாள், அதாவது இன்றைக்கி திங்கக்கிழமைன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஏகாதசி திதி ஆரம்பம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி அடுத்து ஏகாதசி திதி இன்றைய முழு 60 நாளிகையும், அடுத்த நாளாக செவ்வாய்க்கிழமைக்கும் ஏகாதசி திதி நடைபெற்றுச்சுன்னா அது திரிதின ஸ்பிரிக்கு. இது திதிக்கு மட்டும் வருமானா இல்லை நட்சத்திரத்துக்கும் அது மாதிரி இருக்கும். ஒரு நட்சத்திரமோ ஒரு திதியை தொடர்ந்து 3 நாட்கள் பிரயாணம் செய்துச்சுன்னா அது திரிதின ஸ்பிரிக்கு. இந்த திரிதின ஸ்பிரிக்கில் சுப காரியங்கள் விவாகங்கள் அனைத்தும் செயல்பட உகந்த நாள். அதற்கு தான் இதை திரிதின ஸ்பிரிக்குன்னா. இந்த மாதிரி அமைப்பில் வரைகிற நாட்களில் கண்டிப்பாக ஒரு சுப காரியங்கள் செய்வது இன்னும் சிறப்பாக நடக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் இதை நான் சொல்கிறேன். இதை கண்டிப்பாக நீங்களும் பாருங்கள். பஞ்சாங்கம் பார்க்க தெரிந்தவர்களும் இது தெரிந்து கொள்ளுங்கள். ஜோதிடம் கற்றுக்கொள்பவர்களும் இதையும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் சொல்கிறேன் எது சுப காரியங்களுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொன்னோன்னா, அதே மாதிரி அசுப காரியங்கள் செய்கிறதுக்கும் ஒரு நாட்கள் இருக்குது. அது நாளைய வீடியோவில் சொல்கிறேன். இன்றைய நாள் திரிதின ஸ்பிரிக்கு ஒரு திதி, அதாவது ஒரு நட்சத்திரம் தொடர்ந்து 3 நாட்கள் பிரயாணம் செய்தால் அதுலேயும் 60 நாளிகை முழுமையாக வரக்கூடிய ஒரு திதி நட்சத்திரம் அன்றைய நாளில் சுப காரியங்கள் செய்வது இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி சொல்கிறேன். நன்றி.